சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 9ல் குரு இருக்காரு. சனி பகவான் இல்லை ராகு கேது பகவானால பிரச்சனை இல்லையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் சொல்கிறேங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிற அந்த இடத்துல குரு பகவான் இருந்தாலும், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் 1 வருட காலமாக அஷ்டமத்தில் குரு இருந்திருப்பார். இந்த அஷ்டமத்தில் குரு இருந்த நேரத்தில் நிறைய தவறுகள் தெரியாமல் நடந்திருக்கும். அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் என்ன செய்வது, பரிகாரங்கள் என்ன செய்வது, என்ன செஞ்சா இதுலேருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஒரு சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வாழ்க்கையை தொலைத்திருப்பார்கள், ஒரு சில பேர் பணத்தை இழந்திருப்பாங்க, ஒரு சில பேர் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு என்ன விஷயம் சொல்றதுக்கு அவங்களுக்கு சிந்திக்கிற அளவுக்கு கூட நேரம் இருக்காது, யோசனை இருக்காது. ஏன்னா இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கும். அப்படி உள்ள ஒவ்வொரு கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த வீடியோ மிக மிக வரப்பிரசாதமா இருக்கும்னு சொன்னாங்க. உலகெங்கிலும் இருக்கும், ஏன் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த கோவில் உங்களுக்கு ஒரு புது வழியையும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான திருப்பு முனையும் பாசிட்டிவான சில விஷயங்களையும் நடத்த போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில்னு பேர், கழுகுமலைன்னு சொல்லுவாங்க. இது சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இந்த கோவிலுக்கு புதன்கிழமை சென்றால் அவ்வளோ விசேஷங்க. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரமும், 3வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் உள்ளடக்கிய 80 பாதங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த கழுகுமலையில் அவ்வளவு சக்தி வாய்ந்த சில விஷயங்கள், அவ்வளவு மறைமுகமான சில ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்க முடியாத அமானுஷ்யமான விஷயங்கள் கூட இருக்குங்க. இது சிவன் கோவிலுங்க. இந்த சிவன் கோவிலில் சென்று நீங்கள் இறை வழிபாடு செய்தால் உங்களுக்கு கட்டாயம் 100% உங்களுக்கு நம்பிக்கையுடன் மாற்றம் ஏற்படும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க, ஒரு புதன்கிழமை முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு காலம்புறம் செல்வது நல்லது. இந்த கோவில் 12 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். இரவு நேரம் இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் தெரியல, பட் மார்னிங் போகிறது ரொம்ப சேஃப். இந்த கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு நான் என்னோட பிரச்சனையெல்லாம் உட்காந்து மனசார சொல்லிட்டு திருப்பி இந்த கோவிலுக்கு நான் வரேன், என்னோட பிரச்சனைகள் சரியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பல பிரகாசங்கள், பல மாற்றங்கள் ஏற்படுங்க. முதல் விஷயம், 8 அஷ்டமத்தில் இருக்கும்போது வீணா போன உங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், படிப்பு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களுடைய விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஏன் வெளிநாட்டில் நீங்கள் படும் எந்த துன்பங்களாக இருக்கட்டும், உடல் சார்ந்த ஸ்கின் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாயின்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் தலைக்கு மேலே உள்ள சில சொல்ல முடியாத மனதில் ஓடக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டுமே, இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு நிரந்தர சொல்யூஷனாக பெஸ்ட் கோவிலாக இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போவது மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்துறாதுங்க. இந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு என்ன வேணுங்கிற கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்றிய பிறகு இந்த கோவிலுக்கு நான் வருவேன், இதை செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியுடன் சென்று வந்தால் இந்த கோவிலிருந்து உங்களுக்கு 50 முதல் 70% பாசிட்டிவான விஷயங்கள் உங்களோட தொடர்ச்சியாக வருங்க. இந்த கோவிலில் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த கோவிலில் சென்று வந்தால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் தீர்வாகிறது. இந்த கோவிலில் சென்று வழிபட்டுவார். உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது, ரொம்ப முயற்சி செய்தாலும் தோல்வி அடைகிறீங்க, யாரோ உங்களுக்கு ஏதோ செய்கிற மாதிரி தோணுது, உங்களுக்கு தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் சண்டை வருது,
உங்கள் வீட்டில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தங்களுக்கு வேலையில் பிரச்சனை வருகிறது, பணம் ஒரு கேள்விக்குறியாகுது, ஒவ்வொரு நாளையும் கடத்துவது அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குன்னா இந்த கோவில் உங்களுக்கு சரியான நிம்மதியை தரும். அதாவது பர்ஃபெக்டாக இந்த கோவில் சீக்ரெட்டான கோவில்னு சொல்லுவாங்க. ஆனால் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த கோவில் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒரு கன்னிராசினியர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டு அந்த பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு அவருடைய கடன்லாம் அடைச்சி அவர் ஷேர் மார்க்கெட்டில் விட்ட பிஸ்னஸை டெவலப் பண்ணி இன்னைக்கு 10 பேருக்கு உதவிக்கூடிய சூழ்நிலையில் இருக்காருங்க. அதை வைத்து கொண்டு தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த கோவிலில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, பிரதோஷம் அன்று இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த கோவிலில் உங்களுடைய பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி, ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசினியர்கள் பிரதோஷ வழிபாடு இந்த கோவிலில் செய்யும் போது அது 100% வெற்றியை தருகிறது. இந்த கோவிலுக்கு சென்று சிவனை உள்பிரகாரமாக ஒரு 3 முறை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சுற்றிட்டு வாங்களேன். உங்களுக்கு என்ன விதமான கர்மா, முன்ஜென்மத்து கர்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவோட கர்மாவாக இருந்தாலும் சரி, தெரியாமல் நீங்கள் செய்த எந்த தவறுடைய கர்மாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக விலகி விடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.